2026 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. காயம் காரணமாக இந்த சீசனின் முதல் 5 போட்டிகளில் விளையாடாத தல தோனி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சிஎஸ்கேவின் எதிரி அணியாக பார்க்கப்படக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் களம் இறங்குவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டே ஐபிஎல் தொடர் தொடங்கிய முதல் சென்னை ரசிகர்கள் ஏங்கிய ஒரே ஒரு விஷயம் தோனியினுடைய வருகைதான். தசைநார் காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த தோனி முதல் 5 போட்டிகளில் விளையாடவில்லை. வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள சென்னை அணியினுடைய 6வது லீக் போட்டியிலும் தோனி விளையாடுவது சந்தேகம்தான் என்று கூறப்படுகிறது. அவர் தற்போது முழு உடல் தகுதியை எட்டும் நிலையில் இருந்தாலுமே கூட நிர்வாகம் அவரை அவசரப்படுத்த விரும்பவில்லை. இந்த நிலையிலே ஏப்ரல் 23ஆம் தேதி மும்பை வான்கோட மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய எல் கிளாசிக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையேயான மோதலில் தோனி பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பரம எதிரிகளான மும்பை மற்றும் சென்னை அணிகள் மோதும் போட்டிகள் என்றாலே மைதானத்தில் அனல் பறக்கும். அந்த போட்டியில் தோனி மீண்டும் அணிக்கு திரும்புவது ரசிகர்களுக்கு இரட்டை கொண்டாட்டமாக அமையப்போகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தோனியினுடைய சிறப்பான சாதனைகள் நிறைய இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக 44 போட்டிகளில் விளையாடியுள்ளார். அவர் பார்த்தீங்கன்னா 772 ரன்களை குவித்திருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் 3 அரை சதங்களும் அடங்கும். மும்பைக்கு எதிராக அவரது சராசரி 35.09 மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 130.62 உள்ளது. கடந்த ஆண்டு மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் 4 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாலுமே கூட அவரது வருகையே எதிரி அணிக்கு ஒருவிதமான மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனம். தோனி இல்லாத முதல் 5 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக சிறப்பாக செயல்பட்டு வந்தார். இந்த சீசனில் இதுவரைக்கும் 185 ரன்களை எடுத்துள்ள சஞ்சு சாம்சன் சென்னை அணியினுடைய டாப் ஸ்கோரராக இருக்கின்றார். குறிப்பாக டெல்லிக்கு எதிராக 115 ரன்கள் குவித்து சென்னைக்கு முதல் வெற்றியை பெற்று தந்துள்ளார். தற்போது தோனி அணிக்குள் திரும்பக்கூடிய பட்சத்தில் அவரே விக்கெட் கீப்பிங் பொறுப்புகளை கவனிப்பார். இதனால் சஞ்சு சாம்சன்ஸ் விக்கெட்டில் கீப்பிங்கில் எந்தவிதமான சுமையும் இன்றி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டராக மட்டுமே விளையாடுவார். 2026 T20 உலகக்கோப்பையில் தொடர் நாயகன் விருது வென்ற சஞ்சு சாம்சனும் அனுபவ நாயகனான தோனியும் இணைந்து விளையாடுவதை பார்க்க ரசிகர் இப்போதிலிருந்தே ஆவலோடு காத்துட்ருக்காங்க.